அன்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிற நல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த மாதமாக கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக அந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக புது வேலைக்கு வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்த இராணுவம் போலீஸ் இந்த மாதிரியான தொழிலில் இருக்க யூனிஃபார்ம் போட்டு தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 நாள் 3 நாள் பார்க்க வேண்டிய வேலைகளை வந்து இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு ஆளே வந்து எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்குற வேலையாட்கள் மூலமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் தொல்லைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க. ஒரு நார்மலாகவே நடந்துக்கோங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியான உரிமை கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஒரு சில தொந்தரவுகள் தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து கேட்ட இடத்துல வந்து பண உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் வந்து மாதத்தோட பிற்பகுதி அதாவது டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து கடன் சுமை அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எதிரிகளோட எண்ணிக்கையும் வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிற அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதிரிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. ஏன்னா குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக உங்களுடைய எதிரிகளை வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க இதை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து யூகிச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட செயல்களை வந்து மாற்றிக்கிடுவீங்க. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதத்தோட இறுதி அதாவது மாத பிற்பகுதியிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சிக்கல்கள் வந்து நீங்கள் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதத்தோட டிசம்பர் மாத தொடக்கத்திலே இருந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயல்களையும் சரி வேலைகளையும் சரி கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து நீங்கள் செய்யும்போது நம்ம பண்ணுறது கரெக்டாக நம்ம பண்ணுறது தப்பா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணப்போ அது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கி கொடுத்துறாம ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து யாரையுமே நம்ப வேண்டாம். அதிகமாக உங்களோட வேலை நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாகவே இருந்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் வந்து உங்களோட அன்றாட கடமைகளை வந்து பார்க்குற மூலமாக உங்களுக்கு வந்து உத்தியோகம் பதவி அந்தஸ்து பாராட்டு எல்லாமே உங்களை வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகப்படியாக இருக்குது. ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் வழியில் வந்து நிறைய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களுக்காண்டியும் சரி தேவையில்லாத அனாவசிய செலவுகள் உல்லாச செலவுகள்லாம் நீங்கள் வந்து அதிகப்படியாக பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை வந்து இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிற ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக வந்து பெண்கள் வழியிலையும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல மாதத்தோட பிற்பகுதியில் வந்து ஒரு சில அன்பர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா செலவுகளை வந்து முடிஞ்சளவு வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து மாதத்தோட முற்பகுதியில் வந்து நீங்கள் இந்த அனாவசிய செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்களுக்காண்டியும் சரி ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தேவைகள் இல்லாத விஷயங்களுக்காண்டி நீங்கள் செலவு பண்ணிங்க. ஸோ அந்த காசெல்லாம் சேமித்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன செலவுகளை வந்து நீங்கள் வந்து சமாளிச்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காதல் பண்ணுறீங்க லவ் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி காதல் விஷயங்களில் ஃபுல்லாமே வந்து மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மனக்கவலைகள் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்த மாணவர்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ரொம்ப அதிகப்படியான அக்கறை தேவை கவனம் தேவை. ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்கள் படிப்பின் மீது வந்து அதிகப்படியான ஆர்வம் வந்து செலுத்தக்கூடிய வழிகளை பாருங்கள். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்கள் உறவினர்கள் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறவினர்கள் வந்து பிரச்சனைகளை உருவாக்குற வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்தே வந்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் சரி வேலைகளையும் சரி ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க.
மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. முக்கியமாக சில்லறை வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்றாடம் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கார்த்திகை மாதம் அப்படிங்கிற முருகனுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறனால இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சரி, எனக்கு வந்து நல்ல வேலை அமைய மாட்டீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து எனக்கு நிறைய போட்டிகள் இருக்குது. வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து நிறைய எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. என்னை வந்து சூழ்ச்சிப்படி என்னை வந்து கீழே இறக்கிறதுக்கு வந்து அதிகமான ஆட்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் முருகன் கோயிலுக்கு வந்து நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.